இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த புதிய வருடத்தின் முதல் வாரத்திலே நாம் கூடி வருவதற்கான கிருபையை தேவன் தந்திருக்கிறார். நாம் ஏதோ எதேச்சையாக இங்கு வந்துவிடவில்லை. தேவனுடைய முன்னறிவின்படி தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலை வேளையிலும் அவருடைய சமூகம் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் சகல பரிசுத்தவான்களையும் அவருடைய ஆராதனையும் தேவன் ஆசீர்வதித்து ஜெயம் கொண்டு இருக்கிறது போல நம் மத்தியிலே தேவன் ஜெயம் கொள்ளுகிறதுக்காய் நான் தேவனை இன்னும் ஒரு முறை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதியாகமம் 48 அதிகாரம் 15 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் வாசிங்க 16 எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருகு கடவர்கள் என்றான். யோசேப்பின் குமாரரை ஆசீர்வதித்து அவன் சொன்ன வார்த்தைகள், அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என்றுதான் இங்கு 15 அதிகாரத்திலே துவங்குகிறது. அவன் எப்ராஹிமையும் மனாசையும் அவன் ஆசீர்வதித்த வார்த்தைகள் யோசேப்பை ஆசீர்வதித்த வார்த்தைகளாக அது எண்ணப்படுகிறது. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து யாக்கோபு சொன்ன வார்த்தைகள், அவனுடைய கடைசி நாட்களின் வார்த்தைகள் இங்கே முக்கியத்துவப்படுத்தப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம். என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய தேவன் என்று அவர் ஆரம்பிக்கிறார். என் பிதாக்களாகிய ஆபிரகாம் வழிபட்ட தேவன், ஆபிரகாமை வழிநடத்தின என் தேவன் என்று அங்கே அர்த்தப்படுகிறது. ஈசாக்கை வழிநடத்தி ஜெயமாக வழிநடத்தின தேவனை அவன் அங்கே சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன் என்று சொல்லுகிறார். இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன் என்பதை நாம் ஆங்கிலத்திலே நாம் இந்த வசனத்தை நாம் பார்த்தால் ஆதியாகமம் 48 அதிகாரம் 15 வசனம். And he blessed Joseph and said, God before whom my fathers Abraham and Isaac did walk, the God which fed me all my life along to this day. The God who has fed me all my way long to this day என்று எழுதப்பட்டிருக்கிறது NKJV-ல. ஆனால் நீங்கள் வேறு மொழிபெயர்ப்புகளிலே நீங்கள் பார்த்தால் பேஷன் டிரான்ஸ்லேஷன் ஆகட்டும் அல்லது அங்கே கம்ப்ளீட் ஜூவிஷ் பைபிள் ஆகட்டும், அவர்கள் மை ஓன் ஷெப்பர்ட் என்று அங்கே அர்த்தப்படும், மெய்ப்பன் என்று அர்த்தப்படும்படியாக அதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். மெய்ப்பன் அங்கே போஷித்து வழிநடத்தினவர் என்று ஆங்கிலத்திலும், மெய்ப்பன் என்று மற்ற மொழிபெயர்ப்புகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழிலே என்னை ஆதரித்து வந்த தேவன் என்று யாக்கோபு சொல்லுகிறார். ஆபிரகாம் ஈசாக்கு என்ற என் முற்பிதாக்கள் வணங்கி வந்த தேவன், நான் பிறந்த நாள் முதல் என்னை இந்நாள் வரைக்கும் ஆதரித்த என் தேவன் என்று அங்கே தேவனை அவர் அடையாளப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நாம் அறிந்திருக்கிறபடி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவருடைய தேவன் அவருடைய செவையான பாதையிலே நடத்தி அவருடைய சந்ததிகளை ஜெயமாக கொண்டு வந்ததை நாம் வரலாறாக படித்திருக்கிறோம். அதை அவர்களுடைய உயர்வுகள் தாழ்வுகள் எல்லாம் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. யோசேப்பு அங்கே யோசேப்பை ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்திலே அவனுடைய தகப்பனாகி யாக்கோபு சொன்ன வார்த்தைகளில் முக்கியமானவைகள் நம்முடைய முற்பிதாக்களின் தேவன் ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களுடைய தேவன். ஆபிரகாமை ஊர் எனும் கல்தேயருடைய தேசத்திலிருந்து அழைத்த நாள் முதல் அவருக்கு ஈசாக்காகிய வாக்குத்தத்தத்தை கொடுத்து வழிநடத்தின தேவன் என்று அர்த்தப்படுகிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே மகிமையின் தேவனாக, சர்வவல்லமுள்ள தேவனாக, உன்னதமான தேவனாக அங்கே தேவன் அவங்க கிரியை நடப்பித்தார். ஆபிரகாமின் வாழ்க்கையிலே 5 விதமான வெளிச்சங்கள் இருக்கிறது, நாம் அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமின் தேவன் மகிமையின் தேவன், அங்கே உன்னதமான தேவன், சர்வவல்லமுள்ள தேவன், சதா காலம் உள்ள தேவன், அவனுக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடிய யெகோவா ஈராக ஆபிரகாமுக்கு இருந்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அவனை எப்படி நடத்தினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆபிரகாம்
பஞ்ச காலத்திலே எகிப்துக்கு போனாலும் கூட அங்கே எகிப்திலிருந்து அவரை தப்புவித்து கொண்டு வந்தார். அவன் விசுவாசத்துக்கு தகப்பனானான் என்ற இடத்தில் ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஈசாக்குடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்தார். ஈசாக்கு அங்கே பஞ்ச காலத்தில் விதை விதைத்து 100 மேனி அறுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். அது என்ன? நம்முடைய வாழ்க்கையின் எல்லா விதமான நெருக்கடியிலும் தெய்வீக பராமரிப்பு நமக்கு இருக்கிறது என்பதை தான் சொல்லுகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு என்பவர்கள் வணங்கி வந்த தேவன், அவர்களை பாதுகாத்த தேவன், அவர்களை வழிநடத்தின தேவன் என்னுடைய தேவனாக இருக்கிறார் என்று அங்கே யாக்கோபு சொல்லுகிறார். இந்த தேவன்தான் என்னை நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த என்னுடைய மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். தேவன் அங்கே யாக்கோபை நடத்தின வழிகள் சாதாரணமான வழிகள் அல்ல என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யாக்கோபுடைய எல்லா விதமான சூழ்நிலையிலும் தேவன் அவனை பாதுகாத்து வழி நடத்தினார். யாக்கோபு பின்வாங்கின தருணங்கள் இருக்கிறது. யாக்கோபு பின்வாங்கின தருணங்கள் என்பது அவன் தேவனை விட்டு பின்வாங்கவில்லை. நான் சொல்வது, அவனுடைய ஜீவியத்தின் பலவிதமான குறைபாடுகள் நிறைந்த பகுதியிலும் தேவன் அவனை ஆதரித்தார் என்பது அங்கே அர்த்தப்படுகிறது. அங்கே ஆபிரகாம், ஈசாக்குடைய வாழ்க்கையில் இருந்த குறைபாடுகள் இங்கே யாக்கோபிலே பரிபூர்ணமாக நிவர்த்தி செய்யப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்த குறைபாடுகள் என்று நான் சொல்வது, அங்கே அவனுடைய பிள்ளைகள், அங்கே இஸ்மவேல் அங்கே புறம்பாக்கப்படுகிறான், கேத்துரானின் பிள்ளைகள் புறம்பாக்கப்படுகிறார்கள். ஈசாக்குடைய வாழ்க்கையிலே ஏசா புறம்பாக்கப்படுகிறான். ஆனால் யாக்கோபுடைய 12 குமாரரும் அங்கே தெய்வீக பாதுகாப்பின் கீழ், தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கீழ் கொண்டு வரக்கூடிய பகுதியிலே இருக்கிறார்கள். இந்த புதிய வருடத்திலே தேவன் நம்மை ஆதரித்து வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். 2026ஆம் வருடத்தின் முதல் ஞாயிறு வரைக்கும் அவர் நம்மை ஆதரித்திருக்கிறார். இனிமேலும் நம்மை செவையான பாதையிலே நடத்தக்கூடிய நம்முடைய மேய்ப்பனாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோசேப்பை அவன் ஆசீர்வதித்த வார்த்தைகள் பிரத்யேகமான வார்த்தைகளாக இருக்கிறது. யோசேப்பின் குமாரராகிய அங்கே மனாசேயும் எப்ராயிமும், அங்கே எப்ராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள். எப்படி எனக்கு ரூபனும் சிமியோனும் இருக்கிறார்களோ அதை போலவே இந்த எப்ராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள் என்று அங்கே அவன் கொண்டு வருகிறார். இவர்களை கொண்டு வந்து 12 கோத்திரத்தாரோடு யோசேப்புடைய சுதந்திரம் அங்கே 2 பேருக்கு பங்கிடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி தேவன் அவர்களை, எகிப்திலே பிறந்த அவர்களை அங்கே அவருடைய சுதந்திரத்துக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மையை யாக்கோபு அங்கே வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். இது யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளாக இருக்கிறது. அதிலே நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பாதைகளிலே நாம் கடந்து வந்திருந்தாலும் தேவன் நம்மை ஆதரித்த மேய்ப்பனாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அவன் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்ற வார்த்தை ஏன் அவர் உச்சரிக்கிறார்? அவருடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியிலே அவர் இருக்கிறார். யாக்கோபு தன் படுக்கையில் வியாதிப்பட்டிருந்த அங்க வயோதிகத்திலே, வியாதி அல்ல, வயோதிகத்திலே இருந்த காலகட்டத்தில் அவன் தன் கட்டளின் மேல் ஜீவித்து போனான் என்று கடைசி பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறது. 49ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாக்கோபு தன் குமாரருக்கு கட்டளையிட்டு முடிந்த பின்பு அவன் தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கி கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். அதற்கு முன்பாக 48ஆம் அதிகாரத்திலே பிரத்யேகமாக இந்த ஆசீர்வாதத்தை யோசேப்பின் குடும்பத்துக்கு கொண்டு வரக்கூடிய இடத்திலே அவன் இருக்கிறான். யோசேப்பின் குடும்பம் அங்கே எவ்வளவோ பிரச்சனைகள் மத்தியில் தான் யாக்கோபின் வாழ்க்கை இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். அவன் தன் தாயின் தகப்பனையும் விட்டு வெறுங்கையாக அவன் புறப்பட்ட இடத்தில் அவனுடைய வாழ்க்கை துவங்கியது. அவனுடைய வாழ்க்கை துவக்கத்திலேயே அவன் பெத்தேலை காண்கிறான். தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல என்பது அவனுடைய முதல் சந்திப்பாக இருக்கிறது. தேவன் அவன் வாழ்க்கையிலே வெளிப்பட்ட இடம் அதுதான். பெத்தேலிலே அவன் தேவனுடைய வீட்டை உணர்ந்து அங்கே அவன் ஒரு தூணை நாட்டி அது பெத்தேல் என்று சொல்லி தன் பிரயாணத்தை அவன் ஆரம்பிக்கிறான். பெத் என்பது வீடு, ஏல் என்பது தேவன். தேவனுடைய வீடு என்ற இடத்தில் ஆரம்பித்த அவனுடைய வாழ்க்கையிலே
நாம் கடந்த நாட்களிலும் பார்த்தோம். பெனியேலுக்கு அவன் கொண்டு வரப்பட்டான். தேவனை முகமுகமாக சந்திக்கக்கூடிய இடத்துல தேவன் அவனை நடத்தினான். அதிலிருந்து ஏல் பெத்தேல் என்ற இடத்துக்கு வந்தான். இப்பொழுது அங்கிருந்து அவன் எகிப்துக்கு போகக்கூடிய இடத்திலே அவன் பிதாக்களின் ஜீவியத்தை அவன் நினைத்து பார்க்கிறான். ஆனால் தேவன் அவனை தைரியப்படுத்தி எகிப்துக்கு அனுப்ப, நீ எகிப்துக்கு போ, உன் குமாரனாகி யோசேப்பு உன் கடைசி நாட்களிலே உன்னோட இருப்பான் என்ற வார்த்தைகள் அவனை தேற்றி அவனை அனுப்பக்கூடியதாக இருந்தது. அவனை பார்வோனுக்கு முன்பாக யோசேப்பு கொண்டு வந்த இடத்திலும் பார்வோன் அவனுடைய வயதை கேட்ட இடத்திலே என் பிதாக்கள் பரதேசிகளாக சுற்றி திரிந்த என் பிதாக்களுடைய ஜீவியத்தை அது வந்து எட்டவில்லை. ஆனாலும் அதன் மிகுந்த பகுதி என்பது, மிகுதியான பகுதி என்பது வருத்தம், சஞ்சலம் என்றுதான் அங்கே யாக்கோபு சொல்லுகிறார். அவனுடைய யாக்கோபுடைய வாழ்க்கையின் வழி, அவனை தேவன் நடத்தி வந்த வழி என்பது வழிகள் அது வருத்தம், சஞ்சலம் என்று இருந்தாலும் அவனுடைய முடிவை ஜெயமாக மாற்றக்கூடிய தேவன் அவனோட இருந்தார். தேவன் அவனுக்கு மெய்ப்பனாக இருந்து தேவன் அவனை ஆதரித்து வழி நடத்தின வழிகளை தான் தன் பிள்ளைகளை அவன் ஆசீர்வதித்ததாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். ஆபிரகாமுக்கு தேவன் அவனுடைய குறைபாடிலே அவனை நிறைவாக்கும்படியாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இடைப்பட்டு ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே 99வது வயதிலே எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்ற எச்சரிப்பை கொடுத்து கொண்டு வருகிறார். அதே போலவே முற்பிதாக்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் நடத்தின பாதைகள் இருக்கிறது. அங்கே ஏனோக்கை தேவன் நடத்தினதை, அங்கே நோவாவை தேவன் நடத்தினதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே போலவே யாக்கோபை தேவன் வழி நடத்தி கொண்டு வந்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி இடைப்பட்டாரோ, ஈசாக்குடைய குறைபாடுகளிலே தேவன் எப்படி இடைப்பட்டாரோ, அவன் பஞ்சகாலத்தில் விதை விதைத்தான் என்றால் என்ன? அவனுடைய நம்பிக்கை தேவன் மேல் இருந்தது. விளைய செய்கிறவர் தேவன் என்பதை அறிந்திருந்தார். குறைபாடுகள் இருந்தாலும் நம்முடைய சூழ்நிலைகளை வைத்தோ நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றியோ தான் தேவன் அங்கே நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அல்ல. வாழ்க்கையின் எந்த பகுதியில் இருந்தாலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்முடைய ஜீவியத்திலே எந்த தருணத்திலும் இடைப்பட்டு எப்படியும் மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே விசுவாசிப்பதற்கு எந்த விதமான ஏது இல்லாத போது அல்லவோ ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தார். அவனுடைய சரீரம் செத்து விட்டது, சாராளின் கர்ப்பம் செத்து விட்டது. அவன் விசுவாசிப்பதற்கு எந்த விதமான ஏது இல்லை. ஆனாலும் அவன் அவிசுவாசமாக இராமல் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று எழுதும். அந்த விசுவாசம்தான் ஈசாக்குக்குள் கிரியை செய்ததை நாம் பார்க்கிறோம். ஈசாக்கு பஞ்ச காலத்தையோ தண்ணீர் இல்லை என்ற காரியங்களையோ அவன் நினைக்காதபடிக்கு அவன் விதை விதைத்தான், அதை 100 மேனி அறுத்தான் என்பது ஈசாக்குடைய வாழ்க்கையிலே வந்த மேன்மையான ஒரு பகுதியாக இருக்கிறது. தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் நினைக்கும் பொழுது நம்முடைய பாதைகள் கடினமாக இருந்தாலும், நம்முடைய சூழ்நிலைகள் அது எதிர்மறையாக இருந்தாலும், தேவன் நம்மேல் வைத்த திட்டத்தை ஒருவரும் மாற்ற முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்ற இடத்தில்தான் அவருடைய வாழ்க்கை, இஸ்ரவேலின் வாழ்க்கை இருக்கிறது. இந்த ஆபிரகாமின் வாழ்க்கையிலே தேவன் எப்படி ஒரு சூழ்நிலையை மாற்றி, சூழ்நிலை அங்கே எதிர்மறையாக இருந்தாலும் கூட, அவனுடைய சரீரமும் அங்கே சாராளுடைய கர்ப்பமும் செத்த நிலவரத்தில் இருந்தால் கூட அவர்களை ஆசீர்வதித்து ஒரு குமாரனை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பது ஆபிரகாமுடைய விசுவாசமாக இருக்கிறது. அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். அவன் விசுவாசித்து நடக்கும்படியாக அழைக்கப்பட்டான். அவனுடைய விசுவாசத்தின் குறைபாடுகளை தேவன் நீக்கும்படியாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அங்கே ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் அவன் இது எப்படி ஆகும் என்று கேட்கிறார். ஈசாக்கை குறித்த வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொண்ட அவரால் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வாய் என்ற இடத்திலே இதை நான் எதனாலே நம்புவேன் என்று கேட்கிறார். அங்கே தேவன் பலிகளை கொண்டு வர சொல்லி அங்கே உறுதிப்படுத்தி அதற்கு பின்பாக பின் நாட்களில் நடக்கப் போகிறவர்களையும் அங்கே ஆபிரகாமுக்கு அவர் எடுத்துரைத்தார். உன் சந்ததிகள் 400 வருடம் தங்கள் அல்லாத தேசத்திலே, தங்களது அல்லாத தேசத்திலே அங்கே அந்நியர்களால் அடிமைப்படுவார்கள் என்பதை அவனுக்கு விளக்கி சொன்னார்.
ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்த குறைபாடுகள். இஸ்மவேல் என்பது ஆபிரகாமுடைய குறைபாடாக இங்கே போனது. 16ஆம் அதிகாரத்தில் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு வந்தவனுடைய வாழ்க்கையிலே 15ஆம் அதிகாரத்தில் வாக்குத்தத்தங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு வந்தவன் 16ஆம் அதிகாரத்திலே இஸ்மவேலை பெற்றெடுத்து விட்டான். 33 ஆண்டுகள் தேவனுக்கும் அவருக்கும் எந்த விதமான பேச்சுவார்த்தை இல்லை என்ற இடத்தில் தான் வாழ்க்கை போகிறது. ஆனாலும் தேவன் மீண்டும் அவரை தேடி வந்து அவரோடு இடைபடுகிறார். 13 வருடங்கள் 13 வருடங்கள் 86 முதல் அங்கே 99 வரைக்கும் 13 ஆண்டுகள் எந்த விதமான பேச்சுவார்த்தை இல்லாத இடத்தில் போன அவனுடைய வாழ்க்கையிலே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே மீண்டும் தேவன் இடைப்பட்டு எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்ற ஒரு சந்தர்ப்பத்தை தந்து அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை கண்டு நாம் அஞ்சிவிட வேண்டாம். தேவன் அருளக்கூடிய சமாதானம் என்பது என்ன? தேவன் அருளக்கூடிய சமாதானம் நம்முடைய பலத்தையோ, நம்முடைய ஞானத்தையோ, நம்முடைய தகுதியையோ, நமக்கு சாதகமான சூழ்நிலையோ வைத்து அல்ல. எப்படி இருந்தாலும் தேவன் நம்மை உயர்த்த விரும்பினான், நம்மை ஆசீர்வதிக்க தேவன் சித்தம் கொண்டிருந்தால் அதை நம்முடைய ஜீவியத்திலே செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதற்கு சாதகமான காரியங்கள் தான் இருக்க வேண்டும் என்று அல்ல. தேவன் சூழ்நிலைகளை காட்டிலும், நம்மை காட்டிலும், நம்முடைய சூழ்நிலைகளை காட்டிலும், நம்முடைய பிரச்சனைகளை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஈசாக்கை பெற்றெடுப்பதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லாத காலகட்டத்தில் தான் ஈசாக்கை குறித்த வாக்குத்தத்தமும் ஈசாக்கு என்ற ஒரு குமாரனையும் அவர் பெற்றெடுத்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த உறுதியான விசுவாச வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு ஈசாக்கு கொண்டு வரப்படுகிறார். ஈசாக்குடைய வாழ்க்கையில பாருங்க, அங்கே பஞ்சகாலம், அவன் அங்கே எகிப்துக்கு போக துணியவில்லை. அந்த பஞ்ச காலத்திலே அவர் விதை விதைத்து 100 மேனி அறுத்தார் என்பது தேவன் மேல் ஈசாக்குக்கு இருந்த பற்று, விசுவாசம், அங்கே தேவனை பற்றிய அறிவு என்ற இடத்தில் தான் ஈசாக்கு இருக்கிறார். அங்கே தண்ணீர் சாதகம் இல்லை, இது பஞ்சகாலமாக இருக்கிறது, எப்படி விதைத்தால் நாம் அறுப்போமா என்ற கேள்வி எல்லாம் இல்லை. ஏனென்றால் விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அதை காட்டிலும் மேலான விசுவாசத்தின் கிரியைகளை தேவன் நடப்பித்தார். இங்கே யாக்கோபுடைய வாழ்க்கையும் சாதாரணமான வாழ்க்கை அல்ல. அவன் துவக்கம் முதல் லாபானின் வீடு வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை, லாபானின் வீட்டிலும் அவனுக்கு பிரச்சனைகள். லாபானும் 10 முறை அவன் சம்பளத்தை மாற்றினான். அங்கிருந்து அவன் விடுவிக்கப்படுவது என்பது சாத்தியமற்ற ஒரு நிலவரத்தில் தான் அங்கே யோசேப்பு பிறந்து யாக்கோபு விடுதலையாக்கப்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் உதிக்கக்கூடிய இடத்தில் இருள் முற்றிலும் நீங்குவதாக இருக்கிறது. யோசேப்பாகிய வெளிச்சம் அங்கே யாக்கோபுடைய வாழ்க்கையில் உதித்த மாத்திரத்தில் அவர்கள் உலகம் என்ற லாபானிலிருந்து பரிபூர்ணமாக விடுதலையாக்கப்பட்டார்கள். உலகம் வஞ்சிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது, உலகம் இருள் சூழ்ந்த இடத்தில் இருக்கிறது. உலகத்தின் அன்பு என்பது அனித்தியமானதாக இருக்கிறது. அனித்தியமான இந்த உலக காரியங்களை நாம் விட்டு நித்தியமான தேவனை குறித்த அறிவிலே நாம் வளருவதற்கு யோசேப்பின் பிறப்பு யாக்கோபின் வாழ்க்கையில் இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவினாலே நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு அனித்தியமான இந்த உலக சந்தோஷத்திலிருந்தும் அனித்தியமான இந்த உலக காரியங்களிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி நித்தியமான தேவனை நோக்கின பயணத்தை நமக்கு துவங்குகிறதாக இருக்கிறது. இந்த பயணத்தின் பாதையிலே அங்கே பிரச்சனைகள் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. லாபானுடைய வீட்டிலிருந்து அவர்கள் புறப்பட்ட நேரத்திலே அங்கும் பிரச்சனைகள் இருந்தது. லாபான் அவனை விரட்டி வந்து பிடித்ததாகட்டும், ஆனாலும் லாபானை தேவன் எச்சரித்தார். நீ யாக்கோபோடு நீ எப்படி பேச வேண்டும் என்று அங்கே ஒரு எச்சரிப்பு லாபானுக்கு கொடுக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் மனிதர் நமக்கு ஒன்றும் செய்ய இயலாது என்பது சரியாக இருக்கிறது. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் என்பதுதான் அதுக்கு கருத்து. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருந்தால் தேவன் நமக்கு ஆதரவாக இருப்பார், மனிதன் நமக்கு ஒன்றும் செய்ய இயலாது என்றுதான் அந்த வசனம் இருக்கிறது. அப்ப யாக்கோபுடைய வாழ்க்கையிலே லாபான் வந்து குறுக்கிட்டாலும் அங்கே தேவன் அவனை எச்சரித்து தான் அங்கு பேச வைக்கிறார் என்பதாக இருக்கிறது.
அதுக்கு பின்பாக அங்கே ஏசா அவனுக்கு எதிர்பட்டு வந்தாலும் அவனுடைய சத்ருவையும் அங்கே தேவதூதனை போல காணக்கூடிய இடத்திலே யாக்கோபுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. யாக்கோபுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. ஏசாவின் பார்வையும் மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய கடினமான வாழ்க்கையின் பாதையிலே நாம் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். தமக்கு பிரியமானவர்களாக நம்மை மாற்றுவார். நம்முடைய சுபாவங்களிலே, நம்முடைய வாழ்க்கையின் பாதையிலே, நம்முடைய சத்துருக்களை நாம் காணக்கூடிய பகுதியிலே, நம்முடைய சத்துருக்கள் நமக்கு எதிராக வரக்கூடிய பக்கத்திலே, எல்லா பக்கத்திலும் மாறுதலை கொண்டு வர தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் அவர் நம்மை ஆதரித்து வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மை ஆதரித்து வழிநடத்தக்கூடிய பாதைகள் என்பது யாக்கோபுடைய வாழ்க்கையோடு நாம் ஒப்பிட்டு பேசுகிறோம். தொடர்ச்சியாக யாக்கோபு இந்த விசுவாசத்தின் ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுவதற்கான பலத்தை தேவன் அங்கே தந்திருக்கிறார். இதற்கு அவனுடைய பார்வை எங்கே இருக்கிறது? தனக்கு முன்பாக ஓடின தன் முற்பிதாக்களுடைய வாழ்க்கையை சிந்தித்துதான் இந்த கடைசி ஆசீர்வாதத்தின் துவக்கத்தை அவர் துவங்குவதாக நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் ஊரில் இருந்து புறப்பட்டது முதல் இன்று வரைக்கும் அவன் கேள்விப்பட்ட விசுவாசத்தின் காரியங்களையும் அவன் கண்ட விசுவாசத்தின் காரியங்களையும் தன் இருதயத்திலே வைத்தவனாக தான் இந்த வார்த்தைகளை அவர் உச்சரிக்கிறார். ஈசாக்குடைய வாழ்க்கையின் ஏற்று தாழ்வுகளையும் அவனுடைய வாழ்க்கையிலே வந்த எல்லா பிரச்சனைகளையும் கண்ட இடத்தில்தான் இந்த விசுவாசத்தின் வார்த்தையை அவர் சொல்லுகிறதாக நாம் எடுக்க வேண்டும். இந்த விசுவாசத்தின் சந்ததியில் வந்த யாக்கோபுடைய வாழ்க்கையிலே தேவனை அவன் முன்மதாக வைத்துதான் இந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை அவர் துவங்குகிறார். அவனுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு அவர் என்பவர்கள் வணங்கி வந்த என் தேவன், அதுக்கு பின்பாக தான் என்னை ஆதரித்த தேவன், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்த தேவன் என்பது தேவன் நம்முடைய மெய்ப்பனாக இருக்கிறார் என்பதை குறிக்கிறதாக இருக்கிறது. தேவன் நம்மை மேய்த்து வழி நடத்தக்கூடிய பகுதிகளை நாம் எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய 23ஆம் சங்கீதம் சொல்லுகிறது. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்ற வார்த்தை கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன் என்ற இடத்தில் தான் அந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை வழிநடத்தக்கூடிய வழிகள் என்பது அவர் நம்மை ஆதரித்து வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. அவர் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்த தேவன் என்பதை அவர் சொல்லும் பொழுது தன் ஜீவியத்தின் எல்லா பகுதிகளையும் நினைவு கூர்ந்துதான் சொல்லுகிறார். தன் வீட்டிலிருந்து தான் புறப்பட்டது முதல் பெத்தேலில் சந்தித்த தேவன், அவர் ஏல் பெத்தேல் வரைக்கும் தன்னை அவர் ஜெயமாக நடத்தினார். வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்கு ஜெயமாக கொண்டு வந்தார். நடுவில் வந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் தன்னை ஆதரித்து தேவன் நடத்தினார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு கடினமான வாழ்க்கை தான் என்றாலும் கூட அங்கே தெய்வீக சமாதானமும் தெய்வீக பாதுகாப்பும் தெய்வீக அருளும் நமக்கு இருக்கிறது. தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு, தேவனுடைய பாதுகாப்பு, தெய்வீக சமாதானம் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இதற்கு நாம் தேவனை பற்றி கொண்டு நடக்கக்கூடிய வழியிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம் மேய்ப்பராக இருக்கிறார். ஆடுகள் மேய்ப்பனை பின்தொடர்ந்துதான் தங்களுடைய ஜீவியத்தை அது காக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த 23ஆம் சங்கீதத்திலே புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். நாம் தேசத்தில் இருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும். அமர்ந்த தண்ணீர் என்பது சமாதானத்தின் ஆவியாக இருக்கிறது, விசுவாசத்தின் ஆவியாக இருக்கிறது. அது சமாதானத்தையும் நம்பிக்கையும் நமக்குள்ளே கொண்டு வரக்கூடிய இடத்துல இருக்கிறது. ஆடுகள் கலங்கின தண்ணீர் அண்டையில் போய் அது அமர்ந்து இருக்க முடியாது. அமர்ந்த தண்ணீர் அண்டையில் தான் அது போய் சவகாசமாக தண்ணீர் பருகக்கூடிய அந்த அனுபவம் இருக்கிறது. தண்ணீர் கலங்கி இருந்தால் ஆடுகள் மிரண்டு விடும் இல்லையா? ஆடுகள் மிரண்டு விடும். அதில் தண்ணீர் குடிக்கக்கூடிய தன்மை அங்கே ஆடுகளுக்கு இருக்காது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அப்ப தேவன் சமாதானமாக நம்மை நடத்தக்கூடிய இடத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னை ஆதரித்து வந்த என் தேவன் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார் என்ற இடத்தில் தான் கொண்டு வருகிறார்.
அவன் பெத்தேலில் கண்ட சொப்பனம் முதல் இந்த ஆசீர்வாதத்தை சொல்லும் வரைக்கும் தேவன் அவனுக்கு சரியாகவே அவனை வழிநடத்தினார் என்பது இந்த வார்த்தைகளின் கூற்றாக இருக்கு. அதனால்தான் அவர் அங்கிருந்து எடுக்கிறார். நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்தது, நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்த தேவன் என்றால் அவர் என் வாழ்க்கை முழுவதற்கும் போதுமானவராக இருக்கிறார். என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். என் சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் என்னோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மோசேக்கு அவர் சொல்லும் போது எஹி ஏ எஹி என்று அவர் சொல்லுகிறதன் காரணம் என்ன? உனக்கு என்னவாக எல்லாம் நான் தேவைப்படுகிறேனோ அதுவாகவே இருக்கிறேன். உனக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் அளிக்கக்கூடிய இடத்திலும் அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்திலும் நான் இருக்கிறேன் என்பது அவனுடைய தேவைகள் என்ன? நான் விரும்புகிறதுக்கும் வாஞ்சிக்கிறதுக்கும் அதிகமாய் என்னிலே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நான் பிரயாசப்படுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரே. விரும்புகிறதுக்கும் வாஞ்சிக்கிறதுக்கும் அதிகமாய் என்ற இடத்துல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? நமக்கு சாதகமா எடுத்துக்கிறோம் இல்லையா? நம் விருப்பம் வாஞ்சையெல்லாம் தேவன் நிறைவேற்றுவார் என்பது போலதான் அந்த வசனம் அங்கே தமிழிலே சத்தமிடுகிறது. ஆனால் என்ன, நான் விரும்புகிறதுக்கும் வாஞ்சிக்கிறதுக்கு அதிகமா என்பது என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய வாஞ்சை அல்ல. தேவனுடைய விருப்பம், தேவனுடைய வாஞ்சையை நம்ம நிறைவேற்றும்படியாக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். யாக்கோபுடைய வழிகளிலே அவன் இப்படி ஜெயமாக திரும்பி வருவான் என்று அவன் சொப்பனத்திலும் கண்டதில்லை. ஆனால் ஜெயமாக அவனை கொண்டு வரக்கூடிய இடத்திலே தேவன் கிரியை நடப்பித்தார். யாக்கோபுடைய சிந்தனைகள் அல்ல, யாக்கோபுடைய அங்கே சாதுரியம் அல்ல அவனை காப்பாற்றினது. அவன் யாப்போக்கின் நதி நண்டையிலே வரும் பொழுது அவனுடைய அந்த சிந்தனைகளோ அவனுடைய அந்த அந்த யோசனைகளோ அங்கே எடுபடவில்லை. அவன் அங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணுறாரு. வேலைக்காரர் மந்தைகள்லாம் நிற்க வச்சு மந்தையை முன்னே அனுப்பி வேலைக்காரரையும் அங்கே வேலைக்காரிகளையும் அவர் பிள்ளைகளையும் அங்கே லேயாலையும் அவள் பிள்ளைகளையும் கடைசியாக ராகேலையும் யோசேப்பையும் வச்சு பார்க்குறாரு. அவனுடைய அங்கே புத்தி கூர்மை அங்கு வேலை செய்யவில்லை, சமாதானம் அங்கு உண்டாகவில்லை. தேவன்தான் நம்முடைய பாதுகாப்பு என்று அவன் தன் சுயத்தை வெறுத்து தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த இடத்தில் தான் அங்கே சத்துருத்துவம் அளிக்கப்படுகிறது. இங்கே சத்துரு அளிக்கப்படவில்லை, ஏசா அளிக்கப்படவில்லையே, சத்துருத்துவம் அளிக்கப்படுகிறது. not the enemy, the enmity is destroyed. அங்கே சத்துருத்துவம் முற்றிலும் நிர்மூலமாக்கப்பட்டு விட்டது. அதை தான் அங்க பார்க்கிறோம். அங்கே பார்வோனுக்கு முன்பாக அவன் சொன்ன வார்த்தைகளும் சும்மா வார்த்தைகள் அல்ல. முற்பிதாக்களின் ஜீவியத்தை காட்டிலும் என் ஜீவியம் ஒன்று பெரிதல்ல. அதன் மிகுதியான பகுதிகள் வருத்தம் சஞ்சலம் தான். நம்முடைய வாழ்க்கையின் போராட்டமான தருணங்கள் இருக்கலாம். நமக்குள்ளே தெய்வீக சமாதானம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு போவோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய விருப்பம் நம்முடைய வாஞ்சை அல்ல, நான் விரும்புகிறதுக்கும் வாஞ்சிக்கிறதுக்கு அதிகமா என்பது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய வாஞ்சை. நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல. நம்முடைய வழிகளை அவருடைய வழிகளுக்கு நாம் திருப்பிக் கொள்ள வேண்டும். நம்முடைய வழிகளை விட்டு தேவனுடைய வழிக்கு நாம் வர வேண்டும். நம்முடைய யோசனைகளை விட்டு தேவனுடைய யோசனைக்கு நாம் வர வேண்டும். நம்முடைய சித்தங்களை நாம் வெறுத்து விட்டு தேவ சித்தம் நிறைவேறும்படியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி நாம் ஒப்பு கொடுப்போமானால் நம்முடைய ஜீவியத்தின் மாற்றம் என்பது நாம் போராடி பெற வேண்டியதில்லை, நாம் ஒப்பு கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம். நாம் ஒப்பு கொடுத்தால் ஜெயத்தை கொடுக்கிறவர் தேவன். நாம் ஒப்பு கொடுக்கும் போது நமக்கு உயர்வை கொடுக்கிறவர் தேவன். நாம் ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிறவர் தேவன். ஏனென்றால் அவர் நம்முடைய மெய்ப்பனாக இருக்கிறார். அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறார். அவர் நம்முடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கிறார். அவர் நம்முடைய விசுவாசத்தின் துவக்கமாகவும் முடிவாகவும் இருக்கிறார். அவரே நாம் நோக்கி பார்த்து ஓடக்கூடிய இலக்காக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் இலக்காக இருந்தால், கிறிஸ்தவ ஜீவியத்தின் இலக்கு என்பது என்ன? கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் இலக்காக இருந்தால்
நம்முடைய சோதனையான நம்முடைய கரடுமுரடான பாதைகளிலே நாம் ஜெயத்தை பெறும்படியாக அவருடைய சமூகம் நம்மோட இருக்கிறது மெய் என்பதை அவர் உறுதிப்படுத்தி அதை மெய்ப்பித்து காண்பிப்பார் என்பதிலே எந்த விதமான அங்கு அச்சமும் நமக்கு வேண்டியதில்லை. நாம் நம்முடைய சுயத்தை வெறுத்து நம்முடைய சித்தங்களை நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தால் தெய்வீக சித்தம் நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேறும். அப்பொழுது எல்லா விதமான சூழ்நிலையிலும் தெய்வீக கரம் நம்மோடே இருக்கும். தெய்வீக சமாதானம்னா என்ன? புயல் இல்லாத கடலா? போராட்டம் இல்லாத களமா? அல்ல. போராட்டத்தின் களத்திலே நமக்கு ஜெயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஒரு சமாதானம் இருக்கும். அந்த சமாதானம் நம்மை மெய்யாகவே ஜெயத்துக்கு நேராக கொண்டு போகும். ஏன் ஜெயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் என்று சொன்னேன் என்றால், ஆரம்பத்தில் ஜெயம் கிடைக்காதது போலதான் இருக்கும். ஆனாலும் அந்த தெய்வீக சமாதானம் நமக்குள்ளே எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். ஒரு பாய்ந்து வரக்கூடிய, பிரவாகித்து வரக்கூடிய ஒரு நதி ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஒரு மலையிலிருந்து அது பாய்ந்து விழுகிறது. அங்கே சமாதானம் இருக்க முடியுமா? அங்கே சத்தம், இரைச்சல் பயங்கரமாக இருக்கும். அதன் பின்னணியிலே ஒரு மரத்தின் கிளையிலே ஒரு குருவி சமாதானத்தோடு அமர்ந்திருக்கிறது. அதான் சமாதானம். புயல் அடிக்கக்கூடிய காற்றும் புயலும் அடித்து பெருங்காற்று பெருங்கடல் அங்கே கொந்தளித்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் எல்லோரும் அஞ்சி நடுங்குகிறார்கள். அவர் படுத்திருக்கிறாரே, அதான் தெய்வீக சமாதானம் இல்லையா? அவர் படுத்திருந்தார், அதான் தெய்வீக சமாதானம். நம்முடைய வாழ்க்கையில் தெய்வீக ஆசீர்வாதமும் தெய்வீக சமாதானம் என்பது போராட்டங்கள் இல்லாமல் வருகிறது அல்ல. போராட்டங்களின் மத்தியிலே, சோதனைகளின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, அங்கே பலவிதமான பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ளும் பொழுதும் நம்முடைய சமாதானம் அது உலகம் தரக்கூடியது அல்ல. இது கிறிஸ்து தந்த சமாதானம். அவர் எப்படி இருந்தார்? தான் காட்டிக் கொடுக்கப்படுகிற பகுதிகளை நீங்கள் வாசித்து பார்த்தால் அவர் அதற்காக அஞ்சி நடுங்கவில்லை. அவர் தைரியமாக அதை எதிர்கொள்ளக்கூடிய இடத்தில் இருந்தார். அதான் குமாரன். நானே ஜீவனை கொடுப்பேன், நானே எடுப்பேன், அதனால் என் பிதா என் மேல் பிரியமாக இருக்கிறார். அவர்தான் நம்முடைய மேய்ப்பன். யோவான் 10ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனம் வாசிங்களேன். யோவான் 10ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனம். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். வாசி. நானே நல்ல மேய்ப்பன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அவர்தான் நம்முடைய நல்ல மேய்ப்பன். தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறாரே. அவருடைய பிதா தன்னுடைய குமாரனை, ஒரே பேரான குமாரனை, தன் நேச குமாரனை நமக்காக தந்திருக்கிறார். அன்பின் வெளிப்பாடு. குமாரன் தன் ஜீவனையே நமக்காக கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார். நாம் ஏன் அஞ்ச வேண்டும்? நாம் ஏன் நடுங்க வேண்டும்? யோசேப்பை காண்பேன் என்று யாக்கோபு நினைத்தது உண்டா? யோசேப்பின் குமாரரை காண்பான் என்று யாக்கோபு நினைத்தது உண்டா? தேவன் நம்மை நடத்தக்கூடிய வழிகளும், தேவன் நம்மை உயர்த்தக்கூடிய பாதையும், தேவன் நம்மை ஆனந்தமாக உயர்த்தக்கூடிய, அற்புதமாக உயர்த்தக்கூடியதும் நாம் நினைக்கிறபடி அல்ல. முந்தின நாட்களை நாம் கடந்து வந்தோம். பலவிதமான சோதனைகளையும் பாடுகளையும் நாம் கடந்து வந்தோம். தூஷணமான வார்த்தைகளை நாம் தாண்டி வந்தோம். நம்மை சமாதானமாக இந்த வருடத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்த நம்முடைய தேவன், அவர் நம்மை ஆதரிக்கக்கூடிய தேவன், நம்முடைய அன்பின் மேய்ப்பன், தன் ஜீவனை நமக்காக கொடுத்தவர், நம்முடைய சமாதான கர்த்தராக அவர் இருக்கிறார். நம்முடைய சமாதானத்தின் பிரபு, நம்முடைய சமாதானத்தின் ராஜா, நம்முடைய சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம் மேய்ப்பனாக இருக்கிறார். அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய அங்கு மேய்ப்பனாக இருக்கிறார். நம்முடைய எல்லாவற்றுக்கும் எல்லாமாக வழங்கக்கூடிய எல்ஷடாயாக இருக்கிறார். நம்மை ஏந்தி தாங்கி தப்புவிக்கக்கூடிய நம்முடைய தகப்பனாக அவர் இருக்கிறார். நம்மை ஆதரிக்கக்கூடிய நம்முடைய தேவன், நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையின் பாதையிலே நாம் அசைந்து விட மாட்டோம். இந்த புதிய வருடத்தை துவங்கக்கூடிய இடத்திலே நம்முடைய நம்பிக்கை தேவன் மேல் இருக்கிறதா?
நம்முடைய சூழ்நிலைகளை கண்டு நாம் துவண்டு விட வேண்டாம். அது முடிவடைவது போல் தான் இருக்கும். அது முடிவடையாது. தேவன் மேல் நாம் நம்பிக்கை இருந்தால் நம்முடைய பிரச்சனைகளிலே, நம்முடைய பாடுகளிலே தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். யூதா சகோதரர்கள் அங்கே பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். அவருடைய நம்பிக்கை யார்? தேவன். தேவன் மேல் நம்பிக்கை வைத்து நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ளக்கூடிய இடத்திலே, அந்நிய தேசத்திலும் தேவ சித்தத்தை செய்யக்கூடிய இடத்திலே தங்களை ஒப்பு கொடுத்திருந்தார்கள். அனனியா, அசரியா, மிஷாவேல் என்பவர்கள் அக்னியிலே போடப்பட்டாலும் அவர்கள் அஞ்சவில்லை. அக்னிக்கு முன்பாக தேவன் விடுதலை கொடுத்தாரா? இல்லை. ராஜாவே, நீர் அறிந்திருக்க வேண்டியது, நாங்கள் எங்கள் தேவனை இப்படிதான் தொழுது கொள்வோம். எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். தப்புவித்தால் தான் தேவனா? அவர் எங்களை தப்புவியாமல் போனாலும் நாங்கள் அவரை தான் வணங்குவோம். இப்படி சொன்னார்களே, அவர்கள் அக்னிக்கு முன்பாக தப்புவிக்கப்பட்டார்களா? அல்ல. விடுதலை எங்கே இருக்கிறது? அக்னிக்கு உள்ளாக விடுதலை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அற்புதத்தை எங்கே கண்டார்கள்? அக்னிக்கு உள்ளாக அவர்கள் அற்புதத்தை கண்டு கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், சோதனைகள் வருகிறதே நம் ஒவ்வொருவரை உருவாக்கும்படியாக இருக்கிறது. அழிந்து போகிற பொண்ணே, அங்கே சோதிக்கப்படுவானால் உன்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படுவது மெய். நீர் என்னை சோதித்து பாரும், நான் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு சொல்லுகிறார். அங்கே அக்கினிக்குள்ளாக தான் அவர்களுக்கு அங்கே விடுதலையும் அற்புதமும் நடந்தது. அந்நிய ராஜா அங்கே சாட்சி சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறான். இவர்கள் தேவன் தான், இவர்கள் தேவன். நான்காவது நபரை அவன்தான் கண்டான். அது தேவகுமாரனுக்கு ஒப்பானவருடைய சாயல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நான்காவது நபரை அங்கு காண, நம்முடைய வாழ்க்கையிலே அவரை நீங்கள் காண வேண்டும் என்றால், அக்னி போன்ற சோதனைகள் வந்தாலும் நீங்கள் அசையாமல் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க. தானியேலை அங்கே சிங்கத்தின் குகையிலே போடும்படியான கட்டளை பிறப்பிக்கப்பட்டு விட்டது. ராஜாவுக்கு தானியேல் மேல் பிரியம்தான். கட்டளை கையெழுத்து ஆன பின்பும் அவன் எப்பொழுதும் செய்து வருகிறது போல பலகணிகளை எருசலேமுக்கு நேராக திறந்து அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். அஞ்சாத ஸ்திரமான ஒரு வாழ்க்கை. நான் விசுவாசிக்கிறவர் யார் என்று அறிவேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இந்நாளிலே அவரிடத்திலே ஒப்புவித்ததை அந்நாள் பரியந்தம் காக்க வல்லவர். 2 தீமோத்தேயு 1:10. இவனை அங்கே சிங்கக்கவியிலே போட்டு விட்டார்கள். ராஜா கேட்கிறார், இரவும் பகலும் ஆராதித்து வந்த உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? என்ன பதில் சொல்லணும்? ஆமா, இல்லை. ராஜாவே, உமக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்யவில்லை என்றால் என்ன? ஒரு பரிசுத்த ஜீவியம், ஒரு குற்றமற்ற ஜீவியம். தேவனுக்கு முன்பாக நமக்கு உள்ளான வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்த புறம்பான பரிசுத்த ஜீவியம் அல்ல. மற்றவர்கள் காணும்படியான வேஷம் தரிக்கக்கூடிய வாழ்க்கை அல்ல. உள்ளான வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்த ஜீவியம் நமக்கு வேண்டும். தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்த ஜீவியம் இருக்கிறது. மற்றவர்களை இடரல் உண்டாக்காத ஒரு வாழ்க்கை, மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்காத ஒரு வாழ்க்கை. நம்முடைய அவயவம் நமக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போட்டு நீங்கள் நிச்சயத்துக்குள் பிரவேசித்து விடலாம். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் கண்ணை பறித்து போட்டு நீ நிச்சயத்துக்குள்ளே பிரவேசித்து விடலாம். ஆனால் நீ மற்றொருவனுக்கு இடரல் உண்டாக்கினால் எந்திர கல்லை கட்டி கடலிலே உன்னை அமிழ்த்து விட வேண்டும் என்று அங்கே தயவுள்ள தேவன் சொல்லுகிறார். இரக்கமுள்ள தேவன் தான் அதை சொல்லி இருக்கிறார், இல்லையா? இடரல் உண்டாக்காத ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக, மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்காத ஒரு வாழ்க்கை. இதுதான் முக்கியம். ராஜாவே, உமக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நீதிகேடு செய்யவில்லை என்று சொல்றார். இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்ததன் காரணம் என்ன? நாம் அவரை பிரதிபலிக்கும்படியாக, அவருடைய வெளிச்சத்தை நாம் பிரகாசிக்கும்படியாக. இப்படி ஒரு வாழ்க்கை 4000 வருடம் வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படவில்லை. கிறிஸ்துவினாலே நாம் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவை பிரதிபலிக்கும்படியான ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றிருக்கிறோம். 2 தீமோத்தேயு 1:10 தானே? வாசிங்க. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவு. 12 ஃப்ரண்ட்ல 12. 2 தீமோத்தேயு 1:12.
அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். இந்த பாடுகளை நான் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். நிச்சயித்திருக்கிறோம். அந்நாள் வரைக்கும் என்னை காக்க வல்லவர் என்ற நிச்சயம் நமக்கு இருந்தால் நாம் அசைகிறது இல்லை. அந்நாள் வரைக்கும் நம்மை காக்க வல்லவர், நம்மை காக்கக்கூடிய தேவன். எல்லா பாடுகளையும் அப்போஸ்தலர்கள் ஏன் சகித்தார்? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்றார். நாம் விசுவாசிக்கிற தேவனை இந்த வருடத்திலே நாம் அறிந்து கொள்வோம். அவர் மேல் வைக்கப்பட்ட விசுவாசம் எல்லா போராட்டங்களின் மத்தியிலும் நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, நமக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையை பிரகாசித்து இருக்கிறது. நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காணத்தக்கதாக நம்முடைய பேச்சிலும் நம்முடைய நடக்கையிலும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் உன் பேச்சிலும் உன் நடக்கையிலும் நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று தீமோத்தேயுக்கு சொல்றார். சபைக்கு மாதிரியாக இருக்கும்படியான எச்சரிப்பை தருகிறார். ஆவிக்குரிய தகப்பனாக பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு இந்த எச்சரிப்பை கொடுக்கிறார். உன் நடக்கையிலும் உன் பேச்சிலும் உன் எல்லாவற்றிலும் நீ மந்தைக்கு மாதிரியாயிரு. நாம் மந்தைக்கு மாதிரியாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்திலே கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். 4000 வருடங்கள் தேவனுக்கு அவர்கள் சாட்சியாக இருந்தார்கள். நாம் தேவனுக்கு இரத்த சாட்சிகளாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஜீவனை எண்ணாதபடிக்கு தேவனுக்காக ஜீவிக்கக்கூடிய இடத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் இதிலே பதறாதபடிக்கு நடத்தும்படியாக அவருடைய சமூகம் நம்மோடு இருக்கிறது. அவர் தந்த அளவில்லாத ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம் மேய்ப்பராக இருக்கிறார். அவர் நம்முடைய சகல சத்தியத்திலும் நடத்துவார். போதித்து கண்டித்து நம்மை நடத்தக்கூடிய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அவர் யார்? ஆபிரகாம், ஈசாக்கு என்ற நம்முடைய முற்பிதாக்கள் வணங்கி வந்த தேவன் நம்முடைய தேவன். அவர் யார்? யாக்கோபை பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த தேவனானவர் நம்மையும் ஆதரிக்கக்கூடிய தேவனாக நமக்கு இருக்கிறார். இந்த காலை வேளையில இந்த வசனங்களுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய புதிய வருடத்திலே தேவன் நம்முடைய தேவன், நம்முடைய முற்பிதாக்களின் தேவன் நம்முடைய தேவன், நம்மை பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்து வந்த தேவன் நம்முடைய தேவன். எல்லா இக்கட்டுக்கும் நம்மை நீங்களாக்கக்கூடிய அந்த தூதனானவர் நம்மோட இருக்கிறார். இந்த நம்பிக்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த புதிய வருடத்திலே எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஜெயிக்கக்கூடிய, எல்லா சூழ்நிலையிலிருந்தும் நம்மை உயர்த்தக்கூடிய தேவன் நம்மோட இருக்கிறார். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்புதான் அவனுக்கு கிரீடம் கிடைக்கிறது. சோதனைகளை நாம் ஜெயிக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மோட இருக்கிறார். இந்த வருடத்திலே நாம் நம்ப முடியாத அதிசயமான ஆச்சரியமான ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு ஜெயத்தை நமக்கு கொடுக்கும்படியாக நம்முடைய தேவன் நம்மோட இருக்கிறார் என்ற நம்பிக்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு நாம் முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம்.